வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. சமீப காலமா ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருக்கிறீங்களா? எல்லா நாட்டினுடைய அரசாங்கமும், பர்ட்டிகுலரா மலேசியால இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி, சில இடத்துல வந்து ஹீட்னால, அதாவது சூரியனுடைய அதிக ஒளியின் வெப்பத்தினால் ஸ்கூல் மூடலாமா அப்படின்ற மாதிரியான சில டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஜோதிடம் ஏதாவது சொல்லணும்ல. இதை தானங்க பல வருஷமா சொல்றோம். தீபாவளிக்கு மழை பெய்யும், ஏப்ரல்ல ஐப்பசி பங்குனியில சூரியன் வந்து தக தக தகன்னு சுட்டு எரிப்பாரு. அதை தான் ஜோதிடம் சொல்லுது. அதை தான் சித்திரை புத்தாண்டாக தமிழர்கள், இந்துக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொன்னோம். ஓகேங்களா? இப்ப இதுல ஒரு கேள்வி வரும். நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தமிழர்கள்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. நீங்க பாத்தீங்களா எல்லா தமிழர்களும் கொண்டாடுறாங்க அப்படின்ட்டுன்னு. சரி, தமிழ் கேலண்டர்ல தை மாதம், பங்குனி மாதம், ஐப்பசி மாசத்துல தீபாவளி, திருக்கார்த்திகை பௌர்ணமியில சிவபெருமானுக்கு விசேஷமான நாள், திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறது, தை பூசத்துல முருகப்பெருமானுக்கு அளவு குத்தி பால் குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய அமைப்பு. முருகன் யாரு? சிவன் பார்வதி விநாயகருடைய ஒரு சிவன் பார்வதியுடைய புத்திரர் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை யாரெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்களோ, யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, அவர்கள் அத்தனை பேரும் சித்திரை புத்தாண்டையும் கொண்டாடுவாங்க. இதுல மத்த மொழியின் அடிப்படையில சில பேருக்கு முன்ன பின்ன வரும். உகாதின்னு ஒருத்தருக்கு வரும், அப்புறம் இன்னொன்னு வரும். எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் சித்திரை புத்தாண்டு மட்டும் தெரியும். வருஷம் நம்ம வந்து சித்திரை புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வரும். அந்த சித்திரை புத்தாண்டு இந்துக்களின், இந்தியர்களின், குறிப்பாக தமிழர்களின் சித்திரை மாதத்தினுடைய, அதாவது வருட பிறப்பாக சிறப்பா கொண்டாடப்படுது. இது யார் கேட்டாலும் இப்படியே சொல்லுங்க. இல்லங்க, இது தமிழர்களுக்கெல்லாம் சித்திரை புத்தாண்டுலாம் இல்லைங்க, வெள்ளக்காரன் கொண்டாடுற ஜனவரி தான்னுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அதே தமிழர்கள் என்ன சொல்லுவாங்க? தீபாவளி டிசம்பர் 25 தாங்க தீபாவளி, அந்த நாள்ல தான் நீங்க விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லி கதையை அப்படியே திருப்பி போடுவாங்க. அதெல்லாம் எந்த குரூப்ன்றதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். சரி, அதை ஒரு சைட்ல விட்டுருங்க. சித்திரை புத்தாண்டு என்ன சொல்லுது? அது சாரி, சூரியன் இவ்வளவு சூடா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு வருடத்திலையும் ஜோதிடத்தின் வான்பரப்பில் சூரியன், பூமி, இந்த தொடர்புல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல சூரியனை விட்டு பூமி விலகி செல்லக்கூடிய காலகட்டம் தீபாவளி. ஓகேங்களா? அப்ப தீபாவளில இருந்து மழை பெய்யுது, குளிரா இருக்குது, மார்கழி வரைக்கும் இதே விசேஷம் போய்கிட்டே இருக்குதா? அதுக்கப்புறம் பொங்கல் வருது. பொங்கலுடைய சிறப்பு என்னங்க? அறுவடை திருநாள். சூரிய பகவானுக்கு அடிக்கடி நான் சொல்வேன், யாரெல்லாம் இயற்கையே இறைவனாக, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இந்த இந்துக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாண்பு என்ன தெரியுங்களா? இயற்கை நல்லது கொடுக்குதா, அது சாமிப்பா நமக்கு. மரம் சாமி, மண்ணு சாமி, கல்லு சாமி, மலை சாமி, தண்ணி சாமி நமக்கு. இந்த மாதிரி கங்கா தேவின்றவீங்க, அக்னி பகவான்னுவீங்க, நிலத்தை பூமா தேவின்னுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க இந்த வானியல் அமைப்பையும் ஒரு மாதிரியான கடவுள் அமைப்புகள்ல பக்தி மர்ம, ஆக்சுவலி இந்த பக்தி எல்லாம் இந்து ஏன் செலுத்துறான்னா, நன்றி, அவனுக்கு கொஞ்சம் அதிக விசுவாசமா இருப்பாங்க. இந்துக்களுக்கு அது ஒரு விஷயம் இருக்கு. மாடுல இருந்து மனுஷன் வரைக்கும் வணங்கக்கூடிய தன்மை இருக்குல்ல. இந்த இடத்துல ஜோதிடத்துல சூரியன் மேஷத்துக்குள்ள என்டர் ஆகும் போது உச்சமாக இருக்கிறார் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. உச்சம்னா என்னங்க? தன்னுடைய அதிகமான ஒளியை பூமி மேல செலுத்தக்கூடிய தன்மை. அப்ப என்ன? கொதின்னு கொதிக்குது. ஆளுங்கெல்லாம் வந்து சட்டியில எண்ணெய் ஊத்தி பொரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கெடா சைட்ல இந்த வீடியோல அப்படி பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? சூரியன் உச்சத்தை நெருங்கி கொண்டிருக்கிறாரு. இன்னும் ஒரு 10-15 நாள்ல சூரியன் வந்து உச்சமாகிடுவாரு. மேஷ ராசிக்குள்ள உள்ள வந்துருவாரு. தக 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 தகன்னு சுட்டு எரிப்பாரு. எல்லா ஆக்டிவிட்டியும் கேன்சல் பண்ணுங்கப்பா, இந்த மாதிரியான விஷயம் வந்துருது, சூடு வந்துருதுன்னு சொல்லக்கூடிய நிலையில ஜோதிடர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னையே சூரியன் உச்சமாகும்பா, வருஷம் அப்படித்தாங்க. பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் சூரியன் சுட்டு எரிச்சிட்டு கிடப்பாரு. இதுதாங்க சித்திரை மாசம், பங்குனி மாசம், அந்த மாசம், இந்த மாசம்னு சொல்றாங்கன்ற தன்மை வந்துருது. இதுதான் ஜோதிடத்தினுடைய நிலைமைகள். அப்போ ஒட்டுமொத்தமாக ஜோதிடம் என்ன சொல்லுது? ஒளியின் அமைப்புகள்ல அதிகமாக சூரியன் வரும் பொழுதும், மேஷத்துல சூரியன் வரும் பொழுதும், இந்தியர்களின் ஜோதிடத்தினுடைய கேலண்டர் ஆரம்பிக்குது. எப்படி கிறிஸ்துவர்களுடைய கேலண்டர் ஜனவரி 1ல ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி இந்தியர்களினுடைய கேலண்டர் வந்து சித்திரை 1ல ஆரம்பிக்குதுங்க. அததான் நம்ம சித்திரை புத்தாண்டுன்னு கொண்டாடுறோம். அது காலபுருஷ தத்துவத்தினுடைய மேஷ ராசியில சூரியன் வந்து ஒளி அதிகமாக இருக்கிறத செலிப்ரேட் பண்ற அதே இந்து தான் இதையும் செலிப்ரேட் பண்றான். சூரிய பகவான் ஸ்தான பலத்தோட உச்சம் அடையுதுன்னு. சரிங்களா?
சித்திரை புத்தாண்டுடைய விளக்கத்தை யாராவது கேட்டாங்கன்னா, இந்துக்களும், இந்தியர்களும் இப்படிதான் ஜோதிடத்த ஃபாலோ பண்றாங்க. அறிவோட ஜோதிடத்த ஃபாலோ பண்றாங்கன்ற மாதிரியான விளக்கத்தை தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் குடுங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.